வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். பாட்காஸ்ட் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. அது சோம்பேறித்தனம் இல்லை, பட் பேக் டு பேக் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ப்ளஸ் நான் சோலோவாக பேசினா ரொம்ப மொக்க போடுறேன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் யாராவது கூட பேச இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, கெஸ்ட்டோட டைமிங்கோட என்னோடய டைமிங்கை கொஞ்சம் அலைன் பண்ணுறதே வந்து அது ஒரு தனி டாஸ்க்கு. பட் கூப்பிட்ட உடனே ஓடி வர சில ஜீவன்கள் இருக்கிறனால பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாட்காஸ்ட். எல்லாத்துக்கும் நான் அப்படி தான் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க. பட் நான் ஸ்பெஷலாக இருக்கிறனால தான் நான் அதை பற்றி பேசுகிறேன்றது வந்து என்னுடைய ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ இந்த பாட்காஸ்ட் பற்றி நிச்சயமாக வந்து ரொம்ப ஸ்பெஷலான பாட்காஸ்ட் தான். அண்ட் இந்த ஸ்பெஷலான பாட்காஸ்ட்டை இன்னும் ஸ்பெஷலாகிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து அதே திவாகர் நான் திரும்ப கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன். வெல்கம் பேக் திவாகர், வெல்கம் பேக் டு த ஷோ. ஹாய். திருப்பி கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்லை, இது வந்து நானாக தான் வந்தேன். ஏன்னா அமித் திரிவேதி பற்றி ஆமாம் இந்த என்ன உளறி கொட்ட சரி அதோட. ஸோ இந்த பாட்காஸ்ட்டை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஐடியா வந்தோடனே நான் எனக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணேன். அவன் சொன்னான், நான் ஷூட்டில் இருக்கேன், ஆனால் நான் இல்லாமல் இந்த பாட்காஸ்ட்டை நீ பண்ணிட்டேன்னா உன்னை நேரில் வந்து அடிப்பேன் அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால தான் அவன் வரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி அவரோட பிஸி ஷெட்யூலுக்கு இடையில் நம்ம கூட ஒரு விடுமுறை நாளன்று காலையில் 9 மணிக்கு நம்மளை பார்க்குறதுக்கு வந்திருக்காரு. ஸோ இந்த பாட்காஸ்ட் பற்றி நீயே ப்ரீஃப் கூட திவா. ஆல்ரெடி உளறிட்டேன், பட் பரவாயில்ல. இல்லை, அது திருப்பி வேணால் எடுத்துக்கலாம் இன்ட்ரோ. இல்லை பரவாயில்ல, ஃபன்னாக இருக்கும், சொல்லு. அதான் அப்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து யுவன் பற்றி பாட்காஸ்ட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அமித் திரிவேதி பற்றி பண்ணலான்னு நான் என்கிட்ட சொன்னேன். அவனும் ஐடியா இருக்குன்னு சொன்னான். சரி, நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், நான் இல்லாமல் அமித் திரிவேதி பற்றி பாட்காஸ்ட் பண்ணால் உன்னை கொன்றுவேன். ஸோ அது வந்து அவ்வளோ 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 மாதம் கழிச்சு இப்போ தான் வந்து டைம் 2 பேருக்குமே கிடச்சிது. ஸோ அமித் திரிவேதியை பற்றி சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கிற பாலிவுட் மியூசிக்கோட சவுண்டிங் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து அமித் திரிவேதி தான். அமித் திரிவேதியை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒர்க்கு தெரிஞ்சது தேவ்தி சாங்ஸ். ஆஃப்கோர்ஸ் தேவ்தியில் வந்து எனக்கு பாயலியான்னு ஒரு சாங் இருக்குது. எல்லோரும் ஆல்பமில் வந்து எமோஷ்னல் ஆச்சியர் சொல்லுவாங்க, எல்லோரும் பாயலியாவை மறந்துடுவாங்க. நான் கேட்டதுலேயே மோஸ்ட் எராட்டிக் சாங்னா வந்து பாயலியா தான். அந்த சாங் கேட்டாலே வேற ஒரு ஹையாக இருக்கும். இத்தனைக்கும் அந்த சாங் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் பயங்கர ஒரு ஹையான ஒரு சாங் அது. ஸோ அந்த சாங் த்ரூ தான் எனக்கு தேவ்தி ஆல்பம் அண்ட் பாயலியா சாங் வச்சு தான் அமித் திரிவேதின்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அது நல்ல ஒரு பாட்டு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். எனக்கு வந்து இந்த காலேஜ் படிக்கும்போது ஒரு பாட்டு ஒன்று பயங்கரமாக ஃபேமஸாக இருக்குது. என்னன்னு பார்த்தா மே பரிஷான். அது வந்து ரொம்ப அப்போது பெருசாக என்ன சொல்கிறது, மொபைல்லாம் இல்லை, யூடியூப்லேயே அது வந்து பயங்கர கிரேஸாக போயிடுது. அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்குறோம், படத்தை பார்த்தா மற்ற சாங்ஸ்லாம் கேட்குறோம், யாரா இது அப்படின்னு. இந்த நாடகம் எங்கேயோ இருக்கு. ஏன்னா பாட்டெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபீல் பண்ணுவோம். ஒரு ராஜா சார் சவுண்டிங் மெலடி இருக்கும், இல்லை ரஹ்மான் சார் சவுண்டிங் இருக்கும், யுவன் மாதிரி ஒரு ட்ரெண்டியாக இருக்கும். இது அதுதான் நம்ம கூடயே பழகின ஒரு பாட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அமித் திரிவேதி தெரிஞ்சு அகைன் அவரை பற்றிலாம் பார்க்கும்போது அனுராக் கஷ்யப் அவரோட படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தேவ்தி. அதில் அஃப்கோர்ஸ் இந்த எமோஷனல் அட்டியாச்சார், அப்புறம் பரதேசி, அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 சாங் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை உட்காந்து கேட்கனாலே ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும். பெரிய ஆல்பம். ஆமாம். ஆக்சுவலாக நீங்கள் இஷக்ஸாதே சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. இஷக்ஸாதே வந்து நான் ஃபஸ்ட்டு அதில் கேட்டது சேம் மே பரிஷான் தான். பட் எனக்கு பாலிவுட்டில் ரொம்ப பிடிச்ச ஒரு கல்ச்சர் என்னென்னா, சாங் ரிலீஸ் பண்ணும்போதே சாங்கோட வீடியோ ஒரு 2 மினிட்ஸ் ப்ரோமோ விடுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு சாங் சுமாராக இருந்தாலும் இந்த விஷுவல் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். அதில் வேறு பரிணிதி பயங்கர க்யூட்டாக இருந்தனால எனக்கு சாங் எக்ஸ்ட்ராவாகவே பிடிச்சிருச்சு. அதை பற்றி ஒரு பிளாக் கூட எழுதியிருக்கேன், நீங்கள் தயவு செஞ்சு இந்த பாட்காஸ்ட் முடிச்சுட்டு போய் பாருங்க, அதெல்லாம் படிச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஆல்பமாகவே அதில் ஜல்லா வல்லா எல்லா சாங்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ஆக்சுவலாக அந்த படத்தில் சாங்ஸ் மட்டும்தான் அமித் திரிவேதி பண்ணார். பேக்ரவுண்ட் பாலிவுட்டில் அந்த இது இருக்குது. ஜல்லாவல்லாம் வந்து ஸ்ரேயா கோஷல் ஒரு வேலை பண்ணி வச்சுருப்பாங்க. ஆமாம், பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி அவர் யூஸ் ஆஃப் ஃபீமேல் சிங்கர்ஸ் கூட அவர்
பெக்குலியரான ஒரு சாய்ஸஸாக தான் இருக்கும். இப்போ இஷகிசாதேல அந்த சாங் பரிஷான் பாடுறது ஷல்மாலி கொல்காடி. ஓகே. அதுக்கப்புறம் இஷகிசாதே டைட்டில் ட்ராக் வந்து செமையாக இருக்கும். அது ஜாவித் அலி. ஸோ பயங்கரமான. பட் ஜல்லாவெல்லாம் வந்து ஸ்ரேயா கோஷல் பாடுறது செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு இந்த இது இருக்கு, கோக் ஸ்டுடியோவில் நீர்மோகியான்னு சொல்லிட்டு ஒரு சாங். அந்த ஹர்ஷ்தீப் கௌரும் அந்த மேல் சிங்கர் பேர் மறந்துட்டேன். பட் அவங்க 2 பேரும் பாடின சாங் பயங்கர ரொம்ப டிவைனாக இருக்கும். அந்த சாங்கோட பெர்ஃபார்மன்ஸ், லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஹை கொடுக்கும். எஸ்பெஷலி கோக் ஸ்டுடியோவில் சொல்லும் போது அந்த சாங் இருக்குது. அதுக்கப்புறம் கார்த்திக்கோட நாரியான்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது. கார்த்திக் அண்ட் ஷல்மாலி பயங்கர ஒரு ஃபியூஷன் ஸ்டைல். ஆமாம், ஒரு ஜாஸ், ஒரு பெப்பியா பீபாப். ஆமாம், ஆக்சுவலி ஜாஸ்ன்னு சொல்லும்போது தான் அமித் திரிவேதி ஜாஸ்ன்னு சொல்லும்போது அவர் பயங்கரமான ஜாஸ் லவர். அமித் திரிவேதியோட ப்ராப்பர் ஜாஸ் ஆல்பம்னா பாம்பே தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து நீ பிகினிங்லேருந்து நம்ம அவரோட சாங்ஸ்லாம் எடுத்துக்கணும்னா ஜாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணாமல் ஒரு சாங் பண்ணியிருக்கவே மாட்டார். என்ன சாங் கன்ஃபார்மாக லைவ் இருக்கும், அந்த என்ன சாங்காக இருந்தாலும் அந்த ஜாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். பிராஸ்னா அந்த ட்ரம்பெட்டு, சாக்ஸு, அந்த ட்ரம்ஸு, அதெல்லாம் இல்லாமல் ஒரு சாங் பண்ணியிருக்கவே மாட்டார். இங்கே வந்து நம்ம ஹாரிஸ் எப்படின்னா அங்கே ஒரு ஜாஸ்ன்னு சொல்லப்போ பாம்பே வெல்வெட்டோட நல்ல வேலை நீ சொன்ன. பாம்பே வெல்வெட் மாதிரி ஒரு சவுண்ட் ட்ராக் வந்து ஒரு ரொம்ப ஒரு மெயின் ஸ்ட்ரீமான பாலிவுட் ஃபிலிம்ஸில் அந்த மாதிரி ஒரு ஆல்பமை புகுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த ஆல்பமோட சவுண்ட் ட்ராக்கே வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் போகும். அவ்வளோ பெரிய ஆல்பம், அவ்வளோ சாங்ஸு, நிறைய ஒரு சாங் வந்து ஒரு ரீமிக்ஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த ஆல்பமில் ரொம்ப பிடிச்ச சாங் வந்து பெஹரூப்பியா. அது ஒரு மாதிரி ட்ரிப்பியான ஒரு ஜாஸ், அது செமையாக இருக்கும் அந்த பாட்டு. அது மோஹித் சௌஹான் அப்படி உருகி 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 பாடியிருப்பாரு. அதான் சவுண்ட். இந்த மாதிரி பெக்குலர் ஆல்பம் சொல்லும்போது ஆக்சுவலி பாலிவுட்டில் நம்ம நல்ல மெலடிஸ் நிறைய இருக்கும், நல்ல மியூசிக் டைரக்டர்ஸாக இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க அந்த ரஹ்மானோட டச் இருக்காது. ரஹ்மானுக்கும் ஒரு சவுண்டு இருக்குல்ல. இப்போ ராஜா சார் நீங்கள் கேட்டால் நான் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம், யார் இது ராஜா சார் போட்டார், ரஹ்மான் போட்டார் அப்படின்னு. இல்லை யுவன் போட்டால் கூட இவனுக்குன்னு ஒரு மெலடி இருக்கும், இவனுக்குன்னு ஒரு சவுண்டிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் அமித் திரிவேதி அங்கே வந்து அவருக்குன்னு ஒரு இது இருக்கும். இந்த சாங் கேட்டாலே கண்டிப்பாக இது அமித் திரிவேதி, வேற யாரும் போட்டிருக்கான வாய்ப்பே இருக்காது. இவன் தான் நிறைய பிரீத்தம், விஷால் சேகர் மாதிரி அவங்க டாப் மியூசிஷியன்ஸ் இருந்தாலும் அமித் திரிவேதியோட கம்போசிஷன் எப்பவுமே டிஃப்ரெண்ட். அதனாலையுமே வந்து நீ வந்து நம்ம தமிழ் மாதிரி சேம் டைரக்டர்ஸ் கூட ரிப்பீட்டடாக படம் பண்ணியிருப்பாரு. அனுராக் கஷ்யப், அப்புறம் இந்த இவங்க கௌரி ஷிண்டே, அந்த மாதிரி டைரக்டர்ஸ் அந்த ரிப்பீட்டடாக படம் பண்ணியிருப்பாரு. அவங்களோட மூவிஸ்மே வந்து ஸ்டோரி ஓரியன்டாக இருக்கும், ரொம்ப கமர்ஷியலாக இல்லாமல் ஸ்டோரி ஓரியன்டாக இருக்கும். ஸோ அவங்க படத்துக்குலாம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அவர் பண்ணுவாங்க. இப்போ அமித் திரிவேதி நீ சொன்னல ஒரு ரஹ்மான் மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து அமித் திரிவேதி பயங்கரமான ரஹ்மான் கண்ணி. அவர் வந்து சின்ன வயசில் திருடா திருடா ஆல்பம் கேட்டு தான் வந்து நம்ம ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாராம். ஸோ அவருக்கு திருடா திருடா வந்து ஃபஸ்ட்டு கேட்கல, அவர் சோர் அதோட ஹிந்தி டப்டு வெர்ஷன் கேட்டு ஒரு டப்டு வெர்ஷன் சாங்ஸே இப்படி இருக்குன்னா இதோட ஒரிஜினல் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ரீவிசிட் பண்ணும்போது தான் திருடா திருடா கண்டுபிடிச்சி என்ன சவுண்டிங்காக இருக்குது, நான் கண்டிப்பாக மியூசிக் டைரக்டர் தான் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணது திருடா திருடா ஆல்பம் கேட்டு தானா. ஸோ எனக்கு வந்து இஷகிசாதேல வந்து அமித் திரிவேதி இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவரோட படம்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இங்கே வந்து நான் யுவன் கன்னி மாதிரி பாலிவுட்டில் எனக்குன்னு அமித் கன்னியாய் மாறிட்டு வர இது. ஸோ அப்போ வந்து ஒரு ஆல்பம் இன்னும் திருப்பி என்ன வந்து ஹிட் பண்ணது கைப்போச்சு. அதில் வந்து ஆல்பமாக 3 சாங் தான். ஆமாம், ஆனால் 3மே வந்து மிஸ் பண்ணவே முடியாது. அந்த சாங் நீ வந்து எதுவுமே என்ன சொல்கிறது இந்த சாங் சுமாராக இருக்குன்னு அப்படின்னு பண்ணவே முடியாது. ஆல்சோ அந்த டைரக்டர் அபிஷேக் கபூர் கூடயும் அவர் ரெகுலராக பண்ணியிருக்காரு. அந்த ஆல்பம்ல பார்த்தீங்கன்னா மாஞ்சா பயங்கர ஹிட்டு, மீட்டி போலியானும் செம்ம ஹிட்டு, 3 பாட்டுமே ஹிட்டு செம்ம ஆல்பம் அது. ஆல்சோ ஆயிஷா இருக்கு, ஆயிஷாவில் இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சுனோ ஆயிஷா. ஆமாம், ஆயிஷா அந்த சாங், ஆயிஷா சுனோ ஆயிஷா, ஷாம் செம்ம சாங்.
எனக்கு அந்த கல்மித்தி சாங் கூட நல்லா இருக்கும். அந்த ஒரு வெட்டிங் சாங் மாதிரி ஒன்று வரும். ஷாம் கோப்பெல்லாம் கேட்டீங்கன்னா வந்து ப்ராப்பர் அன்பிளக்டான ஒரு சாங் மாதிரி இருக்கும். ஏன்னா அது சுச்சுவேஷனாவே அப்படிதான் இருக்கும். ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு பக்கத்துல ஒரு கிட்டார், அவ்வளவுதான். ஒரு என்ன சொல்றது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா கிட்டார் மட்டும் தான் இருக்கும், பிளஸ் வோக்கல்ஸ் இருக்கும், வோக்கல் பேக்கிங்ஸ், அவ்வளவுதான். அப்புறம் அதுல லேரன் ஒரு பாட்டு இருக்கு, அதுல ஸ்டார்டிங் ஒரு வயலின் பிஜிஎம் ஒன்று வரும், முடிஞ்சது. அதை கேட்டாலே. அண்ட் ஆக்சுவலாக வேக்கப்ஸ் இதெல்லாம் அந்த ஆள் ஒரே ஒரு பாட்டு தான் பண்ணார். அந்த இக்குத்தாரா வந்து எவ்வளோ பெரிய ஹிட்டு, எவ்வளோ வெர்ஷன் இருக்குது அந்த சாங்ஸ்க்கு. அந்த சாங்க்கு ஆக்சுவலாக அது வந்து இக்தாரா மேல் இருக்குது. இக்தாரா மேல் வந்து நிறைய ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் இருக்காது, நீ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போய் சர்ச் பண்ணா கிடைக்கும். அது வந்து தோச்சி ஏனா தான் பண்ணியிருப்பான். தென் கவிதா சேத்தோட வெர்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு எம்டிவி நான் வந்து இந்த ஆல்பமோட இக்தாரா கேட்கறத விட அதுதான் நானும் கேட்பேன். அது பெரிய வெர்ஷன் இருக்கும், செம்ம நிறைய இடத்துல ஸ்ட்ரெச் பண்ணி பாடியிருப்பாங்க கவிதா சேத். அது இவரோட வாய்ஸ் வேற வரும். ஸோ எனக்கு அந்த வெர்ஷன் ரொம்ப பிடிக்கும். அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக டேக் டவுன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப்ல. பட் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் எம்டிவி வெர்ஷன் இருக்கு, அது கேளுங்க. நான் வேக்கப் சித் பார்த்துட்டு இக்தாராலாம் கேட்டு பயங்கர என்ன மனுஷன் இப்படி சூப்பராக பாட்டு போகிறான். ஆக்சுவலாக இஷக்ஸாதே பார்த்த பிறகு தான் நான் வேக்கப் சித் பார்த்துட்டு அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் ஏக் மேர் ஒரு ஏக்கு கேட்டான். அந்த பாட்டு, அந்த ஆல்பம் வந்து ப்ராப்பரான ஒரு ரோம்காம் ஆல்பம். ஆமாம், அதோட டைட்டில் செம்மையாக இருக்கும். ஆன்டிஜின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும் அந்த சாங். குபாரே வந்து அமிட் தான் பாடி. அதுக்கப்புறம் உடான்ல நீங்கள் ஒன்றும் இல்லை, காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் அசாதியான் கேட்டுட்டு ஒர்க்க தொடங்குனீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோ ரெஃப்ரெஷிங்கான சாங் அது. ஆக்சுவலி நான் சொல்லுவது ரொம்ப, நீ அது உங்களுக்கு ஹிந்தி புரியலனாலுமே அது என்னமோ உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு ஒரு 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 ரீசன் வந்து அமித்தோட வாய்ஸாக கூட இருக்கும் சொல்லுவேன். ஆக்சுவலாக அது மியூசிக்கோட ஒரு பியூட்டின்னு நினைக்கிறேன். லாங்குவேஜ் புரியலைனாலும் நமக்கு அந்த எமோஷன் கன்வே ஆகிறது வந்து, எனக்கு பேசிக்கான ஒரு ஹிந்தி தெரியும், பட் எனக்கு தெரிஞ்சு திவாவுக்கு தெரியாது. எனக்கு தெரியும், சின்ன வயசுல தெரியுமா? அப்போ தெரியாது. நீ பாட்டு கேட்க ஆரம்பிச்சு, படம் கேட்க படம் பார்க்க ஆரம்பிச்சு உனக்கு தெரியும் இல்லையா? அப்படி இருந்தாலும் இன்னைக்கு திவாகர் வந்து எப்பேற்பட்ட ஹிந்தி மியூசிக் ரசிகர் ஆயிட்டார்னா, ஒரு தமிழ் பாடல்களே கேட்கறது இல்லை, ஃபுல்லாக ஹிந்திக்கு இறங்கிட்டான். இப்போ கூட என் பிளேலிஸ்ட்ல யுவன் பாட்டே இல்லை, இப்படி சொல்லிட்ட. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இருக்கு. இங்கிலீஷ் வந்து கௌரி ஷிந்தே அண்ட் ஸ்டாரிங் ஸ்ரீதேவி, தலைவி பிரியா ஆனந்த். ஆக்சுவலி இங்கிலீஷ் தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது ஒரு கொஞ்சம் சந்தோஷம் தான். அமித் திரிவேடியோட பெரிய ப்ளஸ் வந்து பாலிவுட் மியூசிக் டைரக்டர்ஸ்ட்டு இருக்கிற ரொட்டீனான ஒரு சவுண்டிங்கை, ஒரு மியூசிக்கல் டெக்ஸ்சரை பிரேக் பண்ணது தான் வந்து அவருடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் வந்து அவருக்குன்னு ஒரு நீஷ் ஆடியன்ஸ் இருக்குது. இப்போது அவர் வந்து மேக்ஸிமம் மல்டிபிள் கம்போசர்ஸ் இருக்கிற படத்தை அவாய்ட் பண்ணிட்டு வந்தார். இப்போ கடந்த ஒரு 2 வருஷமாக தான் அது பிரேக் ஆகிருக்கு. இப்போ எதுவுமே பண்ண முடியும். ஆமாம், அது வந்து அது இல்லைன்னா சஸ்டெயினே பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸை டிசைட் பண்ணுறது லேபிள்ஸ், நம்ம ஒரு மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடையாது. ஸோ லேபிள்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் டீம் கேட்டு பண்ணுற மாதிரி இருக்கிறனால மல்டிபிள் கம்போசர்ஸ் இருக்கிற விஷயங்கள் அவர் கொலாபரேட் ஆகுறாரு. இந்த பாட்டு இருக்கு ஐயா, அதுல ட்ரீம் வந்து அப்போ அந்த பாட்டு ஓரளவுக்கு ஹிட் தான். அது வந்து இப்போ வந்து பயங்கர ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, லெஃப்ட் ரைட் சென்டர் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரீம் வேக்கப்பும் அகபைன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு, அதுவும் ஷல்மாலி, அதுவும் பயங்கரமான சாங். ஆக்சுவலி அதுக்கப்புறம் பண்ண படம் கன்சக்கர்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, வித்யா பாலனும் இம்ரான் ஹாஷ்மி. ஆமா அதுலயும் சாங்ஸ்லாம் நல்லா இருக்கும். அதுல ஒரு பாட்டு வந்து இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, லேசி லேட். அதாவது டிக்டாக் இன்ஸ்டாகிராம்லாம் இல்லாத டைம்ல அந்த ஆளு பண்ண பாட்டு இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல ஒரு சந்தோஷம். அப்படின்னா ட்ரீம் வேக்கப்லாம் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ். ஆனா அந்த டைம் பயங்கர ஸ்கேண்டலைசிங்கான சாங் அது விஷுவலா, அதை எடுத்து இப்போ கொண்டாடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து லூட்டேரா த கோட் ஆல்பம் ஆஃப் அமித் திரிவேடி.
லூட்டேரா பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அவர் தான் பண்ணாரு. ஆமா, அந்த விக்ரமாதித்ய மோட்வானி வந்து ஒரே கேங்ல, அனுராக் கஷ்யப் எல்லாருமே. ஸோ இந்த ஆல்பம் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன உடனே நான் ஃபுல் ஜூக் பாக்ஸ் ப்ளே பண்ணுறேன். அந்த ஜூக் பாக்ஸே வந்து அந்த ஜூக் பாக்ஸை வந்து இவன் ஒரு 10-15 பேருக்கு அட் அ டைம் நான் ஷேர் பண்ணேன். ஆமாம், கேளுங்க 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 கேளுங்க. ஆக்சுவலி இந்த ஆல்பம் பற்றி பேசினாலே ஒரு தனி பாட்காஸ்டே போகலாம். ஆல்பம் ரொம்ப ஒரு, அதாவது அமித் திரிவேடி, ஏன் அமித் திரிவேடினா ஒய் அமித் திரிவேடி இஸ் அமித் திரிவேடி பிகாஸ் ஹி டிட் லூட்டேரா, ஹி டிட் பாம்பே வெல்வெட், அந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் கொடுக்கறதுல வந்து லூட்டேரா வந்து ஹோல்டிங்ஸ்லாம் கேட்டுனா நீ வந்து படத்தை பத்தி தெரியாமே அது வந்து பீரியட் மூவி, நீ பீரியட் மூவி போயிடுவேன், நீ அந்த லேண்ட்ஸ்கேப்க்கு. ஆமா, விஷுவல்ஸ் பார்க்காமலே ஒரு மியூசிக் ஒரு சவுண்ட் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னா தான் வந்து அது ஒரு நல்ல மியூசிக். ஆல்சோ இந்த படம் வந்து பீரியட், ஆல்சோ வெஸ்ட் பெங்காலில் நடக்கிற ஒரு கதை. ஸோ ஆல்பம் கேட்கும்போதே வெஸ்ட் பெங்காலில் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, பெங்காலி சவுண்ட்ஸு, பெங்காலி லிரிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், செம்மையாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அந்த படத்தோட மியூசிக் மேக்கிங்க்கு அப்போ ஒரு ஃபீச்சரேட் பண்ணாங்க, அது இன்னும் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒவ்வொரு ஊரில் ரெக்கார்ட் பண்ணாங்க, சென்னை ஸ்ட்ரிங்ஸ் ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலி அவர் நிறைய ஆல்பம் வந்து சென்னையில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு போவாங்க ஏஎம் ஸ்டுடியோஸில். சவாரிலும் செம சாங்கு, அந்த மொனாலி தாக்கூர்னா வாய்ஸு பாடுறதே இல்லை இப்போது, செம்மையாக இருக்கும். பட் எனக்கு அந்த ஆல்பமில் ரொம்ப பிடிச்ச சாங் வந்து ஜிந்தா. அதில் ஒரு வரி இருக்கும், நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். முஜே சோடு தோ மேரே ஹார் பே ஜிந்தா ஹூ யார் காஃபி ஹே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன மீனிங்னா, என்னை விட்டு நான் வந்து தோத்துட்டேன், உயிரோடு இருக்கேன், எனக்கு இது போதும். என்னோட லோவஸ்ட் டைம்ஸில் நான் கேட்டு பயங்கரமாக என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிற சாங் வந்து ஜிந்தா. ஆல்சோ மன்மர்சியா, ஷில்பா ராவ், பண்ணவே முடியாது. மன்மர்சியா ஒரு ஹைப்போ அங்கே பாரு, எல்லாம் இயற்கேஸ். அதில் வர அந்த ஸ்ட்ரிங்ஸ் பேக்கிங்ஸ்லாம் கூட அது அப்படியே மெல்ட் ஆகிடும் நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது, இன்னும் வேற ஒரு இதுக்கு கூப்பிட்டு போயிடும் அந்த சாங்ல. ஆல்சோ மோண்டாரே வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து ஒரு பெங்காலி டோன், ஒரு பெங்காலி டெக்ஸ்டரில் ஸ்டார்ட் ஆகி செம்ம சாங் அதெல்லாம். ஆனால் எனக்கு அது அந்த அந்த லாஜிக் புரியவே இல்லையா, இன்னும் அமித் திரிவேடியை நார்த் இந்தியாவில் கொண்டாட மாட்டானுங்கன்னு புரியலை. ஆக்சுவலி இதே வந்து நான் இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட, பாம்பேயில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காப்புல, அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஏன் அமித் திரிவேதி வந்து இஸ் லைக் அண்டர்ரேட்டட் மேன், வை யூ கைஸ் ஆர் நாட் செலிப்ரேட்டிங் மேன், வி லைக் பீப்புள் லைக் யூ கேன் லைக் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் மியூசிக். நான் என்ன சொல்கிறது, ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அமித் திரிவேதி வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க பெருசாக. மியூசிக் லவர், இந்த மாதிரி படம், இந்த அனுராக் கஷ்யப் மூவி ஃபாலோவர்ஸ், அவங்களுக்குலாம் வந்து அமித் திரிவேதி பிடிச்சிருக்கும், அமித் திரிவேடி ஒர்க்ஸ் பிடிச்சிருக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா அமித் திரிவேடியோட நல்ல மியூசிக் டேரக்டர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆல்சோ எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும், அமித் திரிவேடியோட கான்சர்ட் வந்து சென்னையில் ஒரு தடவை நடந்துச்சு, எஸ்ஆர்எம் கேம்பஸ்லேயும் ஒரு தடவை நடந்துச்சு, செம்ம கூட்டம். ஈவன் நார்த் இந்தியாலையுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு கூட்டம், பிகாஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் ஜென்ரலாகவே ஒரு க்ரௌட் புல்லர் தான். ஆனால் ஒரு அஜித் சிங் கான்சர்ட்டுக்கோ ஸ்ரேயா கோஷல் கான்சர்ட், அதுதான் என்னன்னா நிறைய நோட் பண்ணியிருக்கேன். ரேண்டமாக வந்து நம்ம எங்கன்னா போயிட்டு இருக்கும்போது யாருன்னா நம்ம தமிழ் ஆளுங்க வந்து அவர் பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க, அவர் பற்றி தெரிஞ்சிருக்கோம் அமித் திரிவேதினா யாரு. அதுக்கு மெயின் காரணம் ஏன்னா க்ளோஸ் டு நம்ம கேட்டிருந்த மியூசிக். அதுதான் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி தான், அது அவரோட சவுண்டிங்ஸ் வந்து பாலிவுட்கான பேட்டர்ன்லயே இருக்காது. அது வந்து நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம என்ன கேட்டு இருக்கோமோ அந்த மாதிரி இருக்கும் அது. ஸோ அதுதான் வந்து நம்ம ரிலேட் பண்ணிக்கிற அளவு கூட அவங்க பண்ணிக்க முடியலன்ற. ஏன்னா ஈவன் நீ வந்து நல்ல ஆல்பம்ஸ் இருக்கும். இப்போ அந்தாது ஒன்று ஆல்பமோட ரிவ்யூஸ்லாம், ஆன்லைன் ரிவ்யூஸ், கிரிட்டிக் ரிவ்யூஸ் படிச்சு பாருங்க, எல்லாமே வந்து ஆவரேஜ் தான் சொல்லியிருப்பாங்க. திஸ் இஸ் நாட் யூஷுவல். ஆனா வந்து அதனால அந்த படத்துல பண்ணது வந்து வேற எக்ஸெப்ஷனலான ஒரு ஒர்க் அது. ஸோ லூட்டேரா, கம்மிங் பேக் டு லூட்டேரா வந்து அதுக்கப்புறம் இந்த சாங் இருக்கு, மன்மர்சியான் பேசணும், அண்ட் மோண்டாரேவும் பேசணும், அதில் ஒரு பெங்காலி இது இருக்கும், அண்ட் ஷிக்காயத்தேன் அந்த சாங்கும் பயங்கரமாக இருக்கும். 6 பாட்டுமே 6 ஜெம்ஸ். ஆமாம், எதுவுமே கம்மி கிடையாது, ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லைன்னே சொல்லலாம், அப்படி ஒரு ஆல்பம் அது. ஆல்சோ ஹிஸ்
காம்பினேஷன் வித் அமிதாப் பட்டாச்சாரியா, அதுவுமே ஸ்வனந்த் கிர்கரே, அதெல்லாமே ரெகுலராக அவங்க கூட கொலாபரேட் பண்ணுறனாலே ஒன்றுமோ ஆமாம் பயங்கரமான ஒரு காம்போ அவங்களுக்கு. அந்த பாட்டோட வந்து என்ன டெம்போவெல்லாம் சொல்லணும்னா அந்த படத்தோட பேஸ் ஒட்டி தான் இருக்கும். ஆமாம், ரொம்ப ஸ்லோ பேஸ்டாக. அந்த பாடத்தில் எனக்கு தெரிஞ்சு ஜிந்தா மட்டும்தான் கொஞ்சம் ஃபாஸ்டான சாங்கு. சவாரினும் சொல்லலாம், பட் சவாரினும் இஸ் மோர் ஆன் த லவ் சாஃப்ட் சைட் ஆஃப் சாஃப்ட் சைட் ஆஃப் ஃபாஸ்ட். ஆக்சுவலி அந்த பாட்டில் வந்து அவன் பாடிட்டு இருக்கும்போது இவர் ஒரு பேக்கிங் ஒன்று கொடுப்பாரு. சவாரினும்ல இவரோட வாய்ஸில் ஒரு பேக்கிங் ஒன்று வரும். அது மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நிறைய எல்லா சாங்ஸ்லையும் சின்ன சின்ன மைன்யூட்டாக ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். சரி, அதுதான் வந்து டோட்டலாக ஒரு சாங்க்கு வந்து பியூட்டி ஆட் பண்ணுது. நம்ம அதுதான் வந்து நிறைய பாட்டில் கேட்க மறந்துடுறோம். நம்ம ஜஸ்ட் ஒரு பிளெயினாக ஒரு மெலடி கேட்டுட்டு அப்படியே நம்ம மைண்டில் நிற்கிறது அதுதான். அந்த சவுண்டு தான் நம்ம மைண்டில் நிற்க போகுது. நம்ம வந்து பாட்டு கேட்கும் போது பாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஒரு பாட்டை நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற பியூட்டி தெரியும், அதில் இருக்கிற நியூயான்சஸ் தெரியும். தென் தெர் இஸ் நோ கோயிங் பேக். ஒரு பாட்டை வந்து நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் கேட்டிருப்பீங்க, அதை கடந்து போயிருப்பீங்க, ஆனால் திரும்ப யூட் வாண்ட் டு கம் பேக், அதை வந்து அதில் இருக்கிற நியூயான்சஸை கேட்கணும்னு நினைப்பீங்க. நான் நேற்று நைட்டு உட்காந்து செண்பகமேவோட நியூயான்சஸை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் அவர் பாட்டு எல்லா பாட்டுலயும் இருக்கும் அவருதெல்லாம். ஸோ எந்த பாட்டையுமே நீங்க வந்து கேட்டுட்டு போய் அதுக்கு சாரி நீங்க சொல்லுங்க. இல்லை எந்த பாட்டையுமே கேட்டுட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் நீங்க எப்போ உட்காந்து அதோட நியூயான்சஸ் கவனிக்கிறீங்களோ அப்போதான் வந்து அதோட அழகு தெரியும். நான் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்றேன், லூட்டேர் ஆல்பம் போய் உட்காந்துட்டு நீங்க ப்ளே பண்ணிட்டு ஹெட்ஃபோன்ஸ் போட்டு இல்லை ஸ்பீக்கர்லயோ கேளுங்க. பட் நீங்க அதை பண்ணும்போது வேற எந்த வேலையும் நீங்க பார்க்காதீங்க. ஜஸ்ட் அந்த மியூசிக், அந்த சாங், அதை வந்து கூர்ந்து கவனிங்க. அது உங்களுக்குள்ளே வந்து ஒரு பயங்கரமான ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும். அது வந்து இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப் ஃபார் எவர். நீங்கள் எந்த பாட்டு கேட்டாலும் நீங்கள் அதை பண்ணணும்னு நினைப்பீங்க. அதை பண்ணணுங்கிறது தான் வந்து என்னுடைய வேண்டுகோள். சாரி, நீ எதை சொல்லிட்டு இருந்த? இல்லை அதுக்கு காரணம் வந்து பயங்கர சேச்சுரேட் ஆகிடுச்சு. இப்போ மியூசிக் வந்து எல்லா மெலடிஸாக எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் இந்த இப்போ சொன்னோம்ல சின்ன சின்ன நியூவான்ஸ் அது வந்து இருக்கிறதே இல்லை. ரொம்ப சில கம்போசர்ஸ் இப்போ அமித்தோ, சந்தோஷ் நாராயணன் அவங்க மாதிரி சாங்ஸ் கேட்கும்போது தான் அதெல்லாம் வந்து நம்மளால சென்ஸ் பண்ண முடியுது அவங்க பாட்டு கேட்கும்போது தான். அடுத்து குயினும் செம கோட்டான ஆல்பம், செம படம். ஆமாம், குயினில் வந்து பர்டிகுலராக எனக்கு ரொம்ப ஃபேவரட் சாங்னா லண்டன் காடா. ப்ராப்பர் வெட்டிங் சாங், ப்ராப்பர் குஜராத்தி வெட்டிங் சாங். அவரும் குஜராத்தி தான், குஜு தான். ஸோ அதனாலேயே அவர் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து. ஆல்சோ அது ஒரு ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். உன்னோட லேண்ட்ஸ்கேப்பை பற்றி நீ நல்லா தெரியும் போது, A to Z தெரியும் போது உன்னோட எஃபர்ட் ஈஸியாக வரும். நீ இன்னும் டீட்டெயில்டாக பண்ணணும்னு நினைப்ப. அதுதான் வந்து இந்த ஆல்பமில் நடந்திருக்கும். நீ இப்போ ஜாஸ் சொன்னல, இந்த பத்ரா சாங் கேள ஸ்டார்டிங் வந்து ஒரு பிராஸ்ல ஸ்டார்ட் ஆகும். அது வந்து அதில் வந்து ஒரு ஜாஸ் டச் இருக்கும். எல்லா சாங்லேயும் ஜாஸ் டச் இருக்கும். இதில் ப்ராப்பராக பண்ணியிருப்பாரு பத்ராபா. எல்லாம் கேட்டுருக்கா. பாம்பே வெல்வெட் பற்றியே தனியாக பேசணும். அதுக்கப்புறம் குயினுக்கு அப்புறம் தான் பாம்பே வெல்வெட் பண்ணுறதுக்கு முன்னாடி அனுராக் கஷ்யப்பும் அமித்தும் வந்து தேவ்தி தான் பண்ணாங்க. தேவ்திக்கு அப்புறம் அவங்க பண்ண ஆல்பம் வந்து பாம்பே வெல்வெட் தான். ஒரு இன்டர்வியூவில் வந்து அமித் திரிவேடி சொன்னார், லைக் தேவ்தி முடித்த உடனே எனக்கு அப்போவே பாம்பே வெல்வெட்டோட கதை தெரியும். அனுராக்ட சொல்லிட்டாராம், நீ அடுத்து எப்போ பாம்பே வெல்வெட் பண்ணுறியோ அந்த படத்துக்கு தான் நான் மியூசிக் பண்ணுவேன், எந்த படத்துக்கும் மியூசிக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கொலாபரேட் பண்ணது பாம்பே வெல்வெட் தான். வேறு எந்த படத்துலையுமே அவங்க வேலை பார்க்கல. பயங்கரமான ஆல்பம். ஃபிஃபி எல்லாம் வந்து தான் பண்ணாங்க, பட் ஃபிஃபி பயங்கரமாக இருக்கும். மொஹபத் பூரி மாதிரி செம்மையாக இருக்கும். அதோட தீம் கூட ஆக்சுவலாக எனக்கு அந்த படம் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. இவனுக்கு கல்வி ஊற்றின அளவுக்கு டிசாஸ்டர்னு சொன்ன அளவுக்கு மோசமான படம் கிடையாது. இன்ஃபேக்ட் கரண் ஜோஹர் சூப்பராக நடிச்சிருப்பான் அந்த படத்தில். அந்த படத்தை வந்து எதுக்காக பார்க்கணுன்னா மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் செட் ஒர்க்கு
ஒரு பழைய பாம்பே அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. இங்கே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவில் போய் ஷூட் பண்ணானுங்க டோட்டலாக அந்த படத்தை. ஆக்சுவலி அதோட படத்தோட மொத்த பட்ஜெட்டாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆமாம், அந்த அந்த எஃபர்ட்டுக்கு அந்த ஸ்கேலுக்கு அந்த படத்தோட பட்ஜெட் கம்மி. பட் எல்லாரும் பெஹரூபியா கண்டிப்பாக கேட்கணும். பயங்கரமான ஒரு சாங். அதை விஷுவலும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் சாங், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்க ஒரு சாங். சமீபத்தில் தான் அந்த ஆல்பமை திரும்ப வந்து ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் ரிலீஸ் பண்ணானுங்க. இடையில தூக்கியிருந்தாங்க ஒரு வருஷம் 2-3 வருஷம் எங்கேயுமே இல்லை. ஸோ இப்போ நல்ல வேலை. பெஹரூபியா கேளுங்க, லைஃப் நல்லாயிருக்கும். அப்புறம் ஷாந்தார் பண்ணாரு. ஷாந்தார் பயங்கர ஃபங்கியான பெப்பியான ப்ராப்பர் பாலிவுட் கமர்ஷியலுக்கான ஒரு ஆல்பம் அது. குலாபோலாம் செம்மையாக இருக்கும். குலாபோ ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மியூசிக் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாரும் குலாபோ கேட்டிருப்பாங்க. ஷாந்தார் நல்லா இருக்கும். நஸ்தீக்கியா நல்லா இருக்கும். நஸ்தீக்கியானுமே ஒரு பெஹரூபியா அந்த ஜோன்ல இருக்கும். செம்ம சாங் அது. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ண சிடிஸ்னால் பாம்பே வெல்கட்டு, ஷாந்தார். அந்த டைமில் தான் வந்து அப்படியே டிட்டோரியேட் ஆகுது. சிடி மார்க்கெட் வந்து சுத்தமாக படுக்குது. ரொம்ப கஷ்டம். ஒரு சிடி வந்து அமேசானில் வந்து 200 400 விற்பானுங்க மனசாட்சி இல்லாமல். அதுவும் ப்ரைம் டெலிவரியில் வராது. பட் இதெல்லாம் வச்சுருக்கேன். பாம்பே வெல்வெட் வச்சுருக்கேன். ஷாந்தார் வச்சுருக்கேன். தென் எனக்கு கம்ஸ் கோட் அகைன், அதர் கோட் ஃபித்தூர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அமிர்தி வேடி ஒர்க். ஆக்சுவலி அந்த படம் வந்து பெருசாக ஹிட் ஆகலை. பட் ஆல்பம் சில படங்களை நம்ம பார்க்கணும்னு தோணும்ல. அதில் வந்து இது அதில் பஷ்மினா அவரே பாடியிருப்பாரு. ஆமாம், செம்மையாக இருக்கும். பஷ்மினா வந்து அமிர்தி வேடி பாடும்போது கூட சேர்ந்து பண்ணணும்னு தோணும். எஸ்பெஷலி அந்த சரணம்ல இருந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃப்ரீயாக பாடியிருப்பாரு. கச்சி ஹவா கச்சாதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பமாவே வந்து படம் பாட்டு வந்து ரொம்ப சைலண்டா. நீ அந்த பாட்டு கேட்டீங்கன்னா வாசுருதி போலாம் அப்படின்னு எடுத்துட்டு போயிடும் அந்த பாட்டு. செம்ம ஆல்பம். பஷ்மினா தாக்கூகேசன் வந்து அந்த படம் டோட்டலாக ஷார்ட் இன் காஷ்மீர். உனக்கு அந்த ஆல்பம் கேட்கும் போதே அந்த ஃப்ளேவர் தெரியும். நம்மள ஒரு கோல்டான ஒரு இடத்துக்கு நம்மள அந்த ஆல்பம் கூட்டு போயிடும். ஏஃபித்தூர் மேரா அஜித் சிங் பற்றிலாம் சொல்லணும், கேளுங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஹோனே தோ பத்தியா நல்லாயிருக்கும். தேரேலியா நல்லா இருக்கும். பங்க்ரே நல்லாயிருக்கும். ஹமீனஷ்தூன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. ஹமீனஷ்தூ வந்து ஜெப் பங்காஷ் பண்ணாங்க. ஜெப் பங்காஷ் வந்து ஒரு பாகிஸ்தானி சிங்கர். அந்த டைமில் அது ஆக்சுவலாக பெரிய இஷ்யூ ஆச்சு. பாகிஸ்தானி ஆர்டிஸ்ட்டு, பாகிஸ்தானி ஆக்டர்ஸ் யாரையுமே படத்தில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பெருசாக பண்ணிகிட்டு இருந்தானுங்க. அதனாலேயே அவங்க பாடின பிறகு அந்த அவங்களோட பாட்டு கிரெடிட்டில் வந்து அவங்க பேரை போடாமல் வச்சுருந்தாங்க ரொம்ப நாள். பட் ஹமீனஷ்தூவும் வந்து நீங்கள் கேட்கணும். எதுக்காக கேட்கணுன்னா அந்த பிபிஎம்னு சொல்லுவாங்க, பீட்ஸ் பெர் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கில். அந்த சாங்கில் வந்து ஹமீனஷ்தூவில் ஒரு நிமிஷத்தில் 240 பீட்ஸ் இருக்கும். ஒரு சாங் ஒரு 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 நிமிஷமே 60 செகண்ட் தான். அந்த 60 செகண்டில் 240 பிபிஎம் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த நியூவான்சஸ்லாம் கவனிச்சாதான் இது கேட்கும் நீங்கள். ஸோ இந்த ஆல்பமையும் நீங்கள் கண்ணை மூடி ஃபுல் ஆல்பம் ப்ளே பண்ணிவிட்டு எந்த வேலையும் பார்க்காம பாட்டை கேட்குறது ஒரு வேலையை வச்சு நீங்கள் இந்த ஆல்பம் கேட்கணும். ஹைலி ரெக்கமெண்டிங். ஆமாம், ஆக்சுவலி நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக முடிச்சுட்டு கொடுத்துடலாம். சரி, எல்லாத்தையுமே கோட்டுன்னு சொன்னால் ரொம்ப டூ மச்சாக இருக்கும். பட் வேறு இந்த பர்டிகுலர் அடுத்தடுத்த ஒரு பண்ண படம்லாமே வந்து கோட்டு தான். உடுத்தா பஞ்சாப், டியர் ஜிந்தகி. உடுத்தா பஞ்சாப்லாம் வந்து சென்னையில் எங்கேயுமே ரிலீஸ் ஆகலை. இங்கே தான் ஆச்சு. அதாவது சென்னையில் மேஜரான ப்ரைம் தேட்டர்ஸில் எதுவுமே வரல. ஃபஸ்ட்டு டே நைட் ஷோ பெரம்பூர் எஸ்பிஐயில் பார்க்குறேன். தேட்டரில் 4 பேரோ 5 பேரோ தான் இருந்தோம். அந்த ஆல்பம்காகவே போன படம் இது ஒன்று. அபிஷேக் சோபே தான் டைரக்டர். செம்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். மியூசிக்காவுமே அந்த படத்தில் இருக்க ஃப்ளேவர் வந்து அது ஆக்சுவலி அது ப்ராப்பராக மியூசிக்கல் ஜானர் கூட சொல்லலாம். படத்தை ஒரு பஞ்சாபி ஃப்ளேவர் ஹெவியாக இருக்கிற ஒரு படம் அது. படமாகவே பஞ்சாபில் இருக்கிற ட்ரக்ஸோட பெனிட்ரேஷன் பற்றின படம் தான். பட் அது தாதா தசேலாம் செம்மையாக இருக்கும். அது டியூனாகவே வந்து ஹம்மபிள். ஒரு தடவை நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்து ஹம் பண்ணிடுவீங்க. லாங்குவேஜ் புரியலைனாலும் ஹம் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு டூன். ஸோ உடுத்தா பஞ்சாப் டைட்டில் ட்ராக்கும் நம்மளால் தான் பாடியிருப்பார். பயங்கரமாக பாடியிருப்பார்.
இக்குடி. அதை எப்படி விட முடியும்? வந்து 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்று தில்ஜித் பண்ணது, இன்னொன்று ஷாஹித் மல்லையா. அது ஆக்சுவலாக ஒரு சோக பாட்டு, ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்கும். ஆமாம், அது என்னன்னு தெரியல, வீடியோ பார்த்தா ஷாஹித் கபூர் பாடுற மாதிரியே இருக்கும் அந்த பாட்டு. ஆனால் செம்ம அவ்வளோ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப டச்சிங்கான ஒரு சாங் அது. பயங்கரமாக இருக்கும். எல்லாம் அந்த ஆல்பமாகவே கொடுத்தா பஞ்சப்பும் ரொம்ப கஷ்டப்பட்டு கேசட் வாங்கினேன், சிடி வாங்கினேன், அது வச்சுருக்கேன். தென் கம்ஸ் டியர் ஜிந்தகி. டியர் ஜிந்தகி ஷாருக் படம், எல்லாரும் ஆல்மோஸ்ட் பார்த்து எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதில் இளையராஜா வேற, இளையராஜோட ஒரு சாங் அப்படியே யூஸ் பண்ணியிருப்பானுங்க சர்மால இருந்து. ஆக்சுவலி அந்த இதில் கூட ஃபேமஸானது பார்த்தா லவ் யூ ஜிந்தகி இருக்கும். ஆமாம். ஜஸ்ட் கோ டு ஹெல் இருக்கும். தாரிஃபும் சே தூஹியே எல்லாம் பண்ணியிருப்பாரு. ஆமாம். இந்த பாடலை என்னால் மறக்க முடியாது சில பல காரணங்களுக்காக. அதை பற்றி நான் பேச விரும்பல. லவ் யூ ஜிந்தகி செம்மையாக இருக்கும், செம்ம ஆல்பம். ஆல்சோ கௌரி ஷிந்தேவோட அவர் பண்ண 2வது படம் இங்கிலீஷ். அதான் டேரக்டர்ஸோட ரெகுலராக ட்ராவல் பண்ணும்போது அவரோட அப்ரோச் டு மியூசிக், அவங்களோட ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. அதனால தான் ஹீ மேக்ஸ் தட் டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன். கைதி பேண்ட் ஆக்சுவலாக படம் ஓடலை, பட் மியூசிக்கெல்லாம் ஒரு நல்ல ஆல்பம். அது பெரிய ஸ்டார்ஸ் இல்லை, படமும் சுமாரான படம் தான், பட் ஆல்பமாக செம்ம ஆல்பம். தென் சீக்ரெட் சூப்பர் ஸ்டாரும் நல்லாயிருக்கும். சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் ஆமிர் கான், அதுக்கப்புறம் அதில் எல்லா பாட்டுமே செம்மையாக இருக்கும். அதுவும் ஒரு மியூசிக்கல் ஃபிலிம்ன்றனால கொஞ்சம் இறங்கி செஞ்சுருக்காரு. எனக்கு அதில் வந்து இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், நச்தீப் ஃபிரான்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்கும். அது ஆக்சுவலி எல்லா பாட்டும் ஒரே சிங்கர் தான். ஒரே சிங்கர் பண்ணாங்க. ஏன்னா மியூசிக்கல் ஆல்சோ அதில் இருக்கிற கேரக்டர் வந்து சிங்கர் ஆகணும்னு இருக்கனால எல்லா சாங்குமே ஒரே சிங்கர் தான். மேக்னா மிஸ்ரா, மேரி பியாரி அம்மி. அது செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி அந்த படத்துக்கு வந்து ரஹ்மான் பண்ண வேண்டியது சீக்ரெட் சூப்பர். அப்படியா? ஆமாம், ரஹ்மான் ஏதோ ஒரு ரீசனுக்காக ஆமீர் கான் வந்துட்டு சொல்லிருப்பான், இதை மாத்திரம் அதை மாத்திரம். இல்லை, அது கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் தானே. ரஹ்மான் அமித் திரிவேதி. அதோட மியூசிக் மேக்கிங் வீடியோ யூடியூப்ல இருக்கும். அமித் திரிவேதி கூட வந்து ஆமீர் கானுக்கு அந்த சாங்ஸ்லாம் வாங்குவாரு. தென் பேட்மேன்ல அந்த ஆஜ் சே தேரி ஒரு 2 சாங் தான் நினைக்கிறேன். ஒன்று அந்த சாங் ஒன்று வந்து ஆஜ் சே தேரி இருக்கு. ஆஜ் சே தேரி நல்லா இருக்கும், அது அவரே பாடிருப்பார். ஆக்சுவலி நான் அமித் திரிவேடி ஆஸ் அ சிங்கர், அது நம்ம பேசியே ஆமாம், பயங்கர ஒரு யூனிக்கான சிங்கர். ஆமாம், எஃபர்ட்டே இல்லாமல் பாடுவார். எஃபர்ட்டே இல்லாமல் நல்லா பாடுவார். எல்லா பேட்டர்ன் ஆஃப் சாங்க்கும் செட் ஆகும். எஃபர்ட்டே இல்லாமல் பாடுவார்னா எங்களை மாதிரி தான். இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது பாடுறீங்கன்னா எப்படி கேர்ஃப்ரீயாக பாடுவீங்க, அதுதான் அவர் பண்ணுவார். எல்லா சாங்குமே ஒரு எஃபர்ட் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும், பட் எஃபர்ட் எடுத்து தான் பாடுவாங்க அஃப்கோர்ஸ். பட் இட் மேக்ஸ் திங்ஸ் ஈஸியர் ஃபார் அஸ். அந்த மாதிரி நம்மளாலையும் அதை பண்ண முடியும், நம்மளும் பாட்டு பாடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அது ஆக்சுவலாக வந்து மியூசிக் டைரக்டர் ஆஸ் அ சிங்கர்னா ரஹ்மான் கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ஹீரோக்கும் அவரோட சாங் சூட்டாக இருக்க, பெருசாக பாடிருக்க மாட்டார். யுவன், அப்புறம் இப்போ வந்து அனிருத்லாம் எல்லா பாட்டும் பாடுது. ஆனால் அதுதான் அவங்க வாய்ஸ் நம்மள ஏற்றுக்க முடியுது. அந்த மாதிரி தான் நமக்கு வந்து அமித் திரிவேடியோட வாய்ஸ். அமித் திரிவேடி வாய்ஸ் ஆல்பம்ல இல்லைன்னா மனசு காட்டும். ஆக்சுவலாக எல்லாமே பாடுறாரு தான், எல்லா ஆல்பம்லேயும் அவர் வாய்ஸ் இருக்குதான், எதுலையுமே இல்லாமல் இல்லை. அப்புறம் ரெய்டு பிளாக்மெயிலும் அவர் தான் பண்ணார். பிளாக்மெயிலில் ஒரு பாட்டு நல்லாயிருக்கும். ஆமாம், பிளாக்மெயில் தான் ஃபர்ஸ்ட் டைம் டிவைனோட கொலாபரேட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், டிவைன் கூட ஒரு சாங், பத்லான ஒரு சாங் அவர் கொலாபரேட் பண்ணார். தென் ஃபக்கீர், எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் ஃபக்கீர், 3 பாட்டு தான். அதுவும் இந்தியன் வெர்ஷனுக்கு தான் வந்து அவர் கம்போஸ் பண்ணியிருந்தார். இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் வந்து வேறு மியூசிக் டைரக்டர். அதில் இங்கிலீஷ் லவ்ஸ் தான் என்னோட ஃபேவரேட். அங்கிரேஜி அந்த சாங்கு, எங்காத்து எதிர்காத்து அந்த சாங், கார்கியோட லிரிக்ஸாக இருக்கட்டும், தனுஷ் அதை பாடினது விதமாக இருக்கட்டும், பயங்கரமாக இருக்கும். தனுஷ் அந்த டைம்லலாம் அவர் சீசன் சிங்கர் ஆகிட்டார்.
அதோட ஹிந்தி வெர்ஷன் அங்கிரேஜி லவ் ஷோ வந்து அமித் தான் பாடியிருப்பாரு. அதுவும் செமையாக இருக்கும். அந்த ஆல்பமும் 3 பாட்டு தான், 3மே முத்தான பாடல்கள். அதுக்கப்புறம் தான் பாவேஷ் ஜோஷி சூப்பர் ஹீரோ. நல்லா ஓடி இருக்க வேண்டிய படம், இன்னும் பெரிய ஹிட் ஆயிருக்க வேண்டிய படம். ஆக்சுவலி மின்னல் முரளி எப்படியோ அந்த மாதிரி பாவேஷ் ஜோஷி வந்திருக்கணும். அது ஏதோ சரியான பொசிஷனிங் இல்லை, பெரிய ஹீரோ இல்லைன்னு ஒன்று கண்டுக்காம விட்டானுங்கன்னு நினைக்கிறேன். பட் செம படங்க, முடிஞ்சா பாருங்க. ஹீரோஸ் நோவில் இருக்கு, இதுலயே இருக்கு, நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்கு. தயவு செஞ்சு பாருங்க, நல்ல படம். அது இன்னும் பெரிய ஹிட் ஆயிருக்கிற வேண்டிய ஒரு படம். அதுல இந்த பாட்டு செம்மையா இருக்குமே, ஜவான் ஃப்ரெஷ் நல்லா இருக்கும். 4 பாட்டு தான், 4மே செம்ம. படமாகவும் நல்ல படம், மிஸ் பண்ணாது பார்க்கணும். ஃபேனி கான் பண்ணாரு. ஃபேனி கானில் வந்து எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் அவர் இன்னொருத்தவங்க கொலாபரேட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இல்லை கொலாபரேட்னு சொல்ல முடியாது, ஒரு பாட்டு தனிஷ் பக்ஷி பண்ணது. எனக்கு வந்து அதில் ஹல்காவோட ஒரு வெர்ஷன் அதில் பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஹல்காவோட ஒரிஜினல் வெர்ஷன் கேட்ட யாருக்குமே வந்து அதோட வேற எந்த வெர்ஷனும் பிடிக்காது. பட் இவர் ரொம்ப ரெஸ்பெக்டடாக, ஒரு டியூ ரெஸ்பெக்டாக, ஒரு ஃபேன் பாயாக அதை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது மேபி அதனால தான், கெடுக்கணுன்ற இன்டென்ஷன் இல்லாமல் பண்ணியிருக்காரு. அகைன் கோட். திருப்பி இந்த வார்த்தை ரிப்பீட்டேட்டிவா இருக்கு. ஏன்னா உண்மையாவே கோட்டுங்க. மன்மர்சியான் வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பஞ்சாபி பேக் ட்ராப். சாங் வந்து கேட்டினாலே உனக்கு தெரிஞ்சிடும், ஓகே இது வந்து பஞ்சாபி செட்டிங்ல நடக்கிற படம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் முக்கியமான எனக்கு இந்த படத்துக்கு ஹைப்பான விஷயம் என்னன்னா, பாம்பே வெல்வெட்டுக்கு அடுத்து அனுராக் கஷ்யப் கொலாபரேட் பண்ற படம் வித் அமித் திரிவேடி. ஸோ அதுல வந்து எக்ஸ்ட்ரா குஷி ஆயிட்டேன். ஓகே, அமித்தோட அனுராக் வராங்கன்னா பயங்கரமா. அந்த 2 படத்தை விட இதுல வந்து கொஞ்சம் கமர்ஷியல் சாங்ஸ்மே வந்து என்ன சொல்றது, கிரேவாலா ஷேட்லாம் கேட்டுன்னு வச்சுக்கீங்க, தி பெஸ்ட்டுங்க. கிரேவாலா ஷேட், தரியா அண்ட் இது இருக்கு சச்சி முகமத், எல்லா பாட்டுமே. எஃப் ஃபார் ஃபியார் வியாரு அந்த பாட்டு, ஜோன்ஸ்ல தியான் சந்து. ஹல்லா வந்து ஜோதி நூரான் பாடியிருப்பா பாருங்க. அந்த பாட்டெலாம் கேட்டு நீங்கள் ஒரு எமோஷனுக்குள்ளே போகலன்னா எனக்கு தெரியலைங்க, என்ன சொல்கிறதுனே தெரியலை. அந்த ஆல்பமில் வந்து ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணாங்க. அந்த பாட்டுகளை வந்து படத்தில் 12 பாட்டையுமே வந்து 12 பாட்டு தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. 12 பாட்டையுமே வந்து வேக்கப் வித் மன்மர்சியான்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. டெய்லி காலையில் 6 மணிக்கு பாட்டு ரிலீஸ் ஆகும், ஒவ்வொரு சாங்கும். இன்னைக்கு ஒரு பாட்டு 6 மணிக்கு ரிலீஸு, நாளைக்கு ஒரு பாட்டு 6 மணிக்கு ரிலீஸு, அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து எல்லா பாடல்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு கிரேவாலா ஷேட் வந்து அது வந்து ஒரு போர்ஷன் வரும், சரி அதோட விஷுவல் பண்ண விதமும். அந்த படத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணியிருப்பாங்க. இந்த இப்போ திவாகர் சொன்ன சாங்கில் 2 ட்வின்ஸ், ஒரே ட்வின்ஸ், அவங்கள வந்து யூனிக்கான லொக்கேஷன் அக்ராஸ் அம்ரித்சர் வந்து டான்ஸ் ஆட வச்சுருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்து அவங்க ஒர்க்கு பிடிச்சி அனுராக் கஷ்யப் கூப்பிட்டு அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண வச்சாரு. அதில் வந்து இன்னொரு சாங் இருக்கு, தரியாவோட அன்பிளக்ட் வெர்ஷன். தரியா ரிலீஸ் ஆன அன்னைக்கு யூடியூப்ல ஒரு பொண்ணு வந்து அந்த பாட்டை வந்து சும்மா கவர் பண்ணி போடுறா. அவளை கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணி அந்த சாங் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க. அது ஒன்று. தென் இந்த படத்தில் குண்டலின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது, ஒரு வெட்டிங் சாங். அந்த வெட்டிங் சாங்கோட கொரியோகிராஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நவதேவின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் கொரியோகிராஃபர் தான். ஸோ நிறைய டேலண்ட்ஸை ஸ்பாட் பண்ணுறதுல அனுராக் கஷ்யப்க்கு நிகர் அனுராக் கஷ்யப் மட்டுமே. ஸோ ஆல்பமாக கோல்டு. ஹல்லா தான் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஆல்பமில். ஆக்சுவலி அமித் திரிவேதி அண்ட் ஃபீமேல் சிங்கர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும்போது அமித் திரிவேதி, நிகிதா காந்தி, ஜோனிதா காந்தி, ஆமாம், இல்பா ராவ், அப்புறம் இவங்க ஷல்மாலி, மொனாலி தாக்கூர், இவங்களோட வாய்ஸில் அந்த சாங்ஸ் எல்லாமே வந்து அது என்ன சொல்கிறது, அவங்க பாட வச்சது ஒரு மாதிரி பெக்குலியராக இருக்கும். அவங்க நார்மல் வாய்ஸ் சவுண்டிங்லேருந்து ரொம்ப என்ன சொல்கிறது க்யூட்டாக பாடிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்ததும் கோட்டு தான். அந்தாதுன்ல வந்து ஒரு பாட்டு மட்டும் வேற கம்போசர், அது எல்லாமே நம்ம தான் பண்ணாப்ல.
இதுவும் மியூசிக்கல், பயங்கர மியூசிக்கல். என்ன சொல்கிறது, அந்த கேரக்டர் வந்து ஒரு பியானிஸ்ட்னால பாட்டோட எல்லா பாட்டுமே வந்து பியானோ இருக்கும். ப்ளஸ் அதில் ஒரு 2 தீம் வேறு இருக்குது, தீம் மியூசிக் வேறு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஆப்ஷன் இருக்கிறாச்சா இல்லை நேனாதா கேக்கசு. அது அமித்தே பாடியிருப்பாப்ல. ஆமாம், அது வந்து ஆயுஷ்மான் குரானாவும் அந்த வருஷம் பாடியிருப்பாரு. அதை பார்க்கும்போது ஆயுஷ்மான் பாடுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி ஈக்குவல் கிரெடிட்ஸ் டு தி ஆக்டர். அந்த எஃபர்ட் எடுத்து அதை பெர்ஃபார்ம் பண்றது அவங்களே பாடுற மாதிரி இருக்கு. ஆயுஷ்மானும் மியூசிஷியன். ஸோ வந்து அது இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த பாட்டை பார்த்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி பாடியிருப்பாங்க. அந்த ஆல்பமே வந்து ரொம்ப ஃபங்கியாக ரொம்ப பெப்பியாக இருக்கும். அப்படிதான் வந்து எவ்வளோ மியூசிக் லவ் பண்ணுறாருன்னு வந்து அந்த பாட்டிலே தெரிஞ்சிடும். அவ்வளோ ஹாப்பியாக அப்படி அது ஆக்டர் பர்ஃபார்ம் பண்ணுறது வேற விஷயம். நீ பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ பர்ஃபார்ம் பண்ணுறீங்கல்ல பாடும்போது, அதுதான் வந்து என்ன சொல்கிறது அந்த ஆல்பமுக்கு வந்து. எனக்கு அதில் ஓ லடிக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ லடுக்கி அந்த சாங்ல ஒரு மிஸ்ட்ரி இருக்கும். ஆமாம், அந்த சாங்ல வந்து ஒரு பயங்கரமான மிஸ்ட்ரி இருக்கும். அதில் அதோட ஓப்பனிங் பிஜிஎம்மே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரியஸாக ஃபவுண்ட் ஆகும். அடுத்து கேதார்நாத் வந்து என்ன சொல்கிறது, பாட்டுமே நல்லா இருக்கும். ப்ளஸ் அந்த அவர் வேற அவன் பேர் சுஷாந்த் சிங்காக அது ரொம்ப பர்சனலான ஒரு காஃபி ராணா செம்ம பாட்டு. ஐயோ, அது கொஞ்சம் லெங்க்தியான சாங்கு. ஆக்சுவலி காஃபி ராணா வந்து இவர் பாடியிருப்பாரு, அஜித் முடிஞ்சதுக்கப்புறம் நிகிதா காந்தி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது அந்த சேஞ்ச் ஓவர் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அது விஷுவலாகவுமே அந்த சாங் ரொம்ப அழகாக இருக்கும். உத்தரகாண்டில் எடுத்துருப்பாங்க. உத்தரகாண்ட் அதில் நமவும் நல்லா இருக்கும். நமவும் என்னுடைய ஃபேவரட் சாங் தான். பட்டு சில பல காரணங்களால் அந்த பாட்டை நான் எங்கேயும் ஷேர் பண்ண மாட்டேன். காஃபி ராணா வந்து எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு சாங். அப்பவுமே காலைல ஏஞ்சி பாட்டு கேட்டேன்னா அது காஃபி ராணா ஸ்டார்ட் ஆகும். காஃபி ராணா வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் பண்ணாப்புல. அது அந்த படம் ஆக்சுவலாக எனக்கு பிளாட்டாக பிடிச்சிருந்துச்சு, படமாக ஒர்க் அவுட் ஆகலை. மிஷன் மங்கலில் 2 பாட்டு பண்ணார். சாய்ரா பண்ணார் தெலுங்குல, அவரோட தெலுங்கு டெபு. அந்த ஆல்பம் கிராண்டாக இருக்கும். ஆமாம், பட் எனக்கு அந்த தெலுங்கு ஃப்ளேவரே அந்த ஆல்பமில் இல்லை. அது இன்னும் ரொம்ப பாலிவுட்டிஷாகவே இருந்துச்சு. ஸோ மேபி அதனால எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் பி பண்ணார்ல, பண்ணார். அதில் ஒரு சாங் செம்மையாக இருக்கும். அப்புறம் குஞ்சன் சக்சேனாவும் பண்ணார், நெட்ஃப்ளிக்ஸில் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா புல்புல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அல்டிமேட். அது வந்து ஒரு பர்டிகுலர் தீம் ஒன்று வரும். அது தீம் கேட்டாலே மைண்டு ஏதோ பண்ணும். எனக்கு படமாகவே வந்து புல்புல் வந்து ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங்கான ஃபிலிம். ஆமாம், அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி இல்லைன்னா அந்த படம் அவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருந்திருக்காது. ஆமாம் ஆமாம் அதான் இந்த அதாவது அவர் அந்த ஒரு ட்ரக் சப்ளையர், ட்ரக் டீலர்ஸ் நம்ம சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து ஆமாம், தாப்ஸிகோட ரெகுலராக கொலாபரேட் பண்ணுற ஹசின் தில்ருபா, ரஷ்மி ராக்கெட், இப்போ வர மித்தாலி ராஜோட பிக் கூட. ஹசின் தில்ருபாவுமே நெட்ஃப்ளிக்ஸ் தான் பாருங்க, அதுவும் நல்லாயிருக்கும், ஆல்பமாகவும் நல்லாயிருக்கும். இப்போ பதாய்கோ ஆல்பம் சூப்பராக இருந்துச்சு. பயாகோவில் வேற 8 சாங்கும் நம்ம இது பண்ணார், மற்ற சாங் வேற 2 கம்போசர்ஸ் பண்ணாங்க, அதுவுமே செம்மையாக இருக்கும். அவ்வளோதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக அவர் வந்து என்ன சொல்கிறது, அவரோட ஏடி மியூசிக்னு சொல்லிட்டு அவரோட லேபிளில் வந்து நிறைய பேசணும். ஏன்னா அவர் பண்ணுற லாக்டவுனில் தான் ஸ்டார்ட் பண்ணார் தலைவர். லாக்டவுனில் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு வந்து லாக்டவுனுக்கு கொஞ்சம் முன்னாடி இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக ஏடி மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஏடி ஆசாத் ஆக்சுவலாக அதில் ஒரு கோட் சாங் இருக்குது, மதுபாலான்னு சொல்லிட்டு, அது நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். பயங்கரமான சாங். மதுபாலாலாம் நேற்று நைட்டுக்கு கேட்டுட்டு கணம் ஒன்றா
அது ஒரு நம்மளை அப்படி பறக்க வைக்கும். அது வந்து அவரு வாசிச்சிட்டே பாடினாரா இப்படிலாம் பாடணும்னு நினைச்சு ஒரு பாடினாரா? பியானோ, வயலின், வேற எதுவுமே இல்லை அந்த பாட்டுல. அவ்வளோ அழகா இருக்கும். அதோட மியூசிக் வீடியோ சூப்பரா இருக்கும். அதோட மியூசிக் வீடியோ அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு ஃபிலிம் செட்டில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் செட் அசிஸ்டண்ட்டுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த சாங் காட்டும். செம்மையாக இருக்கும், செம்ம க்யூட்டாக இருக்கும். திவாகர் பயங்கரமாக சிரிக்கிறான், ஏதோ பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அகைன் மதுபாலா வந்து ரொம்ப பர்சனலான ஒரு சாங் எனக்கு. நான் வந்து அது அதான் அமித் திரிவேதி பற்றி சர்ச் பண்ணிட்டே இருப்போம்ல, என்ன பண்ணிருக்காரு லேட்டஸ்டாக அப்படின்னு போது ஒரு படம் எல்லாம் கேட்டாச்சு, என்ன இவர் புதுசாக எதாவது பண்ணலையா அப்படின்னு பார்க்கும்போது தான் மதுபாலா மாட்டுச்சு எனக்கு. செம்ம சாங்கு, பிளிஸ் 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 பிளிஸ்னே. அதில் வந்து ஒரு சின்ன சின்ன பியானோ அது என்ன சொல்றது, அவரே ஒரு பாட்டை ரசிப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை, மதுபாலாலாம் வந்து பண்ணுறதுக்கு ஒரு மியூசிக்கல் மெச்சூரிட்டி பயங்கரமாக இருந்தால் தான் அந்த சாங் அவரால் வந்து கன்சீவே பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த டியூனாகவும் சரி, அவர் பாடின விதமும் சரி, அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸும் சரி, டோட்டல் பிளிஸ்ஸு தான். அந்த சாங்லாம் குறையே சொல்ல முடியாது. அந்த சாங்லாம் குறை சொல்கிறதுக்கு மனசே வராது, அப்படி ஒரு சாங் அது. அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த சீரீஸில் பண்ண ஒரு சாங் வந்து நம்ம இவர் ஆண்டனி தாஸ் பாட்டு பண்ணியிருப்பாரு. ஆண்டனி தாசன் கூட அப்பப்போ ஒரு கொலாபரேட் பண்ணிட்டு தான் இருக்கார் ரெகுலராக. ஆக்சுவலி ஒரு பாட்டு நான் சொல்லி ஆகணும், எம்டிவி கோக் ஸ்டுடியோக்கு பண்ணும்போது ஷெஹர்னு ஒரு பாட்டு இருக்கு. ஷெஹர் ஒரே விஷயந்தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்கதாக இருக்கும். அவரோட லைவ் ஸ்கோரிங் செஷன்ஸ், அவருக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஜாஸில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே இருக்கும். அவரோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே ரிப்பீட்டேட்டிவாக இருக்காது. ஒரே வருஷத்தில் வந்து 3 நல்ல படம்லாம் இப்போ டிஎஸ் இந்திங்கி சித்தூர் அதெல்லாம் வந்துருக்கும், எதுவுமே ரிப்பீட்டேட்டிவாக இருக்காது. ஆனால் அவரோட சவுண்டிங் தெரிஞ்சிடும், ஆமாம் இது அமித்தா பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஷெஹருமே ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ணிட்டேன். ஷெஹரு செம்ம சாங்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். பட் இருந்தாலும் நாங்கள் கோட்டுன்னு மென்ஷன் பண்ண ஆல்பம் எல்லாத்தையுமே பற்றி தனியாக ஒரு எபிசோட் பேசுகிற அளவுக்கு ஸ்டஃப் ஃபுல்லாக ஒரு ரொம்ப குறைவாக தான் படம் பண்ணியிருக்காரு. ஆமாம், இருந்தாலுமே வந்து அதில் வந்து 75% கோட்டு தான். ஸோ மிஸ் பண்ணவே முடியாது அந்த சாங்லாம். நான் வந்து நிச்சயமாக நாங்கள் ஒரு பிளேலிஸ்ட் க்யூரேட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக அதெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அமித் திரிவேதியை எக்ஸ்ட்ராவை பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இருக்க வந்து கேஆஸ் சுச்சுவேஷன்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு பீஸ்ஃபுல்னஸ் வேணும். அதனால நல்ல பாட்டா தயவு செய்து கேளுங்க. அமித் திரிவேதி பாட்டு கேளுங்க. இறைச்சலை தவிர்த்துருங்க. அது இறைச்சலை நீங்கள் தவிர்த்துட்டீங்கனாலே நல்லா இருக்கும். தெளிவான இசை கேளுங்க. அமித் திரிவேதியோட பாட்டெலாம் வந்து நாங்கள் சொன்ன நியூவான்சஸோட கேட்கணுன்னா மினிமமாக ஒரு நல்ல ஒரு ஹெட்ஃபோன்ஸ் இல்லை நல்ல ஸ்பீக்கர்ஸ் வச்சு கேளுங்க. ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணிடுறாங்க லைவ்லாம். அந்த லைவ்லாம் நீங்கள் உண்மையாகவே வந்து அது கேட்டு ரியலைஸ் பண்ணோன்னா அதுக்கான நல்ல இது இருக்கணும். முதல்ல அவங்களுக்கு நல்ல லிசனிங் கெப்பாபிலிட்டி இருக்கணும். அது கண்டிப்பாக இருக்கும் அந்த பாட்டெலாம் கேட்டால். இல்லை, என்ன பிரச்சனைனா நம்ம யாருமே வந்து அதை பண்ணக்கூடாதுன்னு பண்ணல, நமக்கே தெரியாமல் அதை நம்ம பண்ண மாட்டோம், அவ்வளோதான். ஒரு பாட்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்குறது நமக்கான டைம் இல்லை, எதையாவது தேடி ஓடிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் நடுவில் நீங்கள் இதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ரசனை ரொம்ப முக்கியம். இதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அழகாக தெரியும் நிறைய விஷயங்கள். ஆக்சுவலி நம்ம அமித் திரிவேதி மார்னிங் பிளேலிஸ்ட்னு ஒன்று ரெடி பண்ணலாம் நினைக்கிறேன். ஏன்னா மார்னிங் அந்த பாட்டெலாம் கேட்டுட்டு போங்க, அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ரொம்ப ஓவர் ரைட் பண்ணுறோன்னு நினச்சிக்காதீங்க, உண்மையே வந்து ஓவர் ரைட் பண்ணலாம், தப்பு இல்லை. எப்படி இங்கே வந்து ராஜா சார், ரஹ்மான் சார், இவனை வந்து நம்ம வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ ஓவர் ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். எல்லா ஃபாரம்ஸ்லேயும் போட்டுட்டு பை பண்ணுறோன்ற பேரில். பட் ஸ்டில் நல்ல மியூசிக் கேளுங்க. ஸோ நிச்சயமாக இன்னொரு பாட்காஸ்ட்டில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். கூடிய சீக்கிரம் ஒரே ஒரு ஆல்பமை டைசெக்ட் பண்ணணும், அது வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். திவா ஏதாவது ஒரு அமித் திரிவேதி ஆல்பம் பண்ணலாம். ஓகே, இவ்வளோ நேரம் எங்களுடன் இணைந்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி.
நிச்சயமா இன்னொரு பாட்காஸ்ட். இது இந்த ரொம்ப வேகா தான் சொன்னோம்னு நினைக்கிறேன். ரொம்ப மேலா டைசெக்ட் பண்ணோம்னா ரொம்ப டெக்னிக்கலா போனோம்னா நாங்களும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதுதான் எனக்கு என்ன மோட்டிவ்னா, நாங்க வந்து ரசிச்சு 10 வருஷமா நீங்க ரசிச்சுதான் ஆகணும். நீங்க ஆனா ஆக்சுவலா முன்னாடிலாம் அமிட்ரி வெடி மேல ரொம்ப பொசசிவா இருப்பேன். லைக் பாம்பே வெல்வெட் வரைக்கும் இன்னும் இவனும் அமிட்ரி வெடி கேட்கறான், தப்பாச்சு கேட்க கூடாது அப்படின்லாம். பட் இப்போ வந்து எல்லாரும் ஷேர் பண்ணாமா, அது எனக்குமே இருந்தது. ஏன்னா நான் கண்டுபிடிச்ச ஆர்டிஸ்ட், அதை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. பட் இப்போ வந்து அது எல்லாம் இப்போ எனக்கு வந்து இல்ல இப்போ இருக்கிற கரண்ட் மியூசிக் சினாரியோல வந்து இதெல்லாம் கேட்டுதான் ஆகணும் நீங்க. ஏன்னா எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷமா வந்து ரீசெண்டா வந்த எந்த படத்தோட பாட்டை நான் கேட்கறதே இல்லை. தமிழ்லயும் சரி, ஏதோ இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பாட்டு மட்டும்தான். இல்லைன்னா இந்த மாதிரி கம்போசர்ஸ் பண்ற ஆல்பம்ஸ் மட்டும்தான். ஆமா, அமித் திரிவேதின்னு சொல்லும் போது சிமிலரா வந்து நான் வந்து யுவன் வந்து அந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு தனி இது வச்சுக்கிட்டாரு. அந்த மாதிரி பார்த்தா சந்தோஷ் நாராயணன் வந்து எப்படி ஒரு ஆல்பம்க்கும் என்ன எஃபர்ட் போடுறாப்புல, அவரோட நியூவான்சஸ் அதே இதுலதான் இருக்கும். இப்ப நீங்க சந்தோஷ் நாராயணன் செலிப்ரேட் பண்றீங்கன்னா கண்டிப்பா அமித் பண்ணணும். ஓகே, ஸோ கூடிய சீக்கிரம் இன்னொரு பாட்காஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பாட்டுக்காரன்.